காலையில் 5 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் நர்ஸு எழுப்பி விட்டாங்க. இன்றைக்கி ஆப்ரேஷன். ஸோ ரெடி ஆகிறதுக்காக நேத்தியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. ஹேர் ரிமூவ் பண்ணுறது இந்த வேலைகள் எல்லாமே. தலை பின்னி விட்டதும் நான் போய் லைட்டாக குளிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு குளிக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் குளிக்க முடியும். ஸோ ஒரு லைட்டான ஒரு மேக்கப். இதுக்கே எங்கள் அம்மா திட்டினாங்க, ஆப்ரேஷன் தேட்டர் போகிற என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்கின்னு மட்டும் ட்ரை ஆகிருந்துச்சி. லைட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். என் கண்ணை பார்த்தாலே தெரியும், நைட்டெல்லாம் அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி இருந்துச்சு. என்னன்னு தெரில, ஒரு விதமான பயத்தோடு தான் இந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நான் போயிருந்தேன். ஹாப்பியாக 5:30க்கெலாம் எழுந்து ரெடி ஆகி 8:30 மணிக்கு தான் ஆப்ரேஷன் வார்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்க. அம்மாவுக்கு மொத்தம் ரொம்ப ஷேக் பண்ணாங்க. அங்கே பாருங்கள், நாங்கள் அழுகுறது பார்த்து எங்கள் அம்மாலாம் அங்கே அழுதுகிட்டு நிற்கிறாங்க. எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு ஜெயெல்லாம் அவங்க தம்பியை வரவேற்க ஹாப்பியாக இருந்தான். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு இந்த டே. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.